ரோஸ் பிரஸ் பாக்ஸ் ஆபீஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். கூலி ரிலீஸ் ஆகி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 நாள் மேல ஆயிடுச்சு. ஆனா இன்னமும் பாத்தீங்கன்னா சில வன்மவாதிகள் இன்னமும் தன்னுடைய விஷத்தை கக்கிட்டே இருக்கிறாங்க. படம் நல்லா இல்ல, படம் ஃபிளாப்பு, என்ன இது லியோ விட இது கம்மி தான், கம்பேரிட்டிவ் பாத்தீங்கன்னா அதுக்கு பட்ஜெட் வைஸ் பாத்தீங்கன்னாலும் இது கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் பாத்தீங்கன்னா வன்மத்தை கக்கிட்டு இருக்கானுங்க. டே உங்களுக்கு எல்லாம் என்னடா மனசாட்சே இல்லடா, நீங்களாம் யாருடா நீங்க? டேய் படம் ஆல்ரெடி இட்டுடா 500 crores தாண்டி போயிடுச்சு. இது எல்லாருக்குமே தெரியும், இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு எல்லாருக்குமே தெரியுமே. நீங்க ஏன் புலம்பிட்டு இருக்கீங்கடா? நீங்க எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்க. இந்த அளவுக்கு ஒரு வன்மம் உங்களுக்கு என்ன பார்த்தா இந்த பேசுறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், கம்பாரிசன் பண்றானுங்க. இது கூலியா லியோவானு. டேய் லியோலாம் ஒரு படமே கிடையாதுடா, குப்பை. ஒரு டைரக்டரு இல்லங்க இப்படி வந்திருக்கணும், இப்படி ஆயிடுச்சு, இது நான் இந்த டைரக்டர் நான் டைரக்ஷன் நான் பண்ணவே இல்லை, அசிஸ்டன்ட் தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பழி போட்டு போன ஒரு லோகேஷ் கனகராஜ் லியோ மேல. ஏன்னா லியோ அந்த அளவுக்கு ஒரு மோசமான படம்னு சொல்லிட்டு இது ஊரறிஞ்ச உண்மை. ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, லியோ நல்ல கலெக்ஷனா நல்லா வந்துருச்சான், கூலி சரியில்லையா, இதுதான் வேலைக்கு ஆகுது, லோகேஷ் கனகராஜ் படத்திலே பார்த்தோன்னா இதுதான் வேஸ்டான படம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றானுங்க. ஏண்டா உங்களுக்கு எல்லாம் மனசாட்சின்றது கிடையாதாடா? ஏண்டா இப்படி இருக்கிறீங்க? அதுவும் இந்த மூணு குரங்குல 2 குரங்கு இருக்கு. 2 குரங்கு இன்டர்வியூவா போயிட்டு, அதாவது எல்லா யூடியூப் சேனலும் போயிட்டு லியோவை பெருசா பேசிட்டு கூலியை இதெல்லாம் லாஸ் ஆயிடுச்சுங்க, படம் ஃபிளாப்பு, நினைச்ச அளவுக்கு வரல, லாபம்லாம் வரல, இது எவ்வளோ வர வேண்டியது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்படி பரப்பிட்டு இருக்கானுங்க. இதை எடுத்து இந்த அனில் குஞ்சுக்கு என்ன பண்றாங்கன்னா வீடியோவா போட்டு சுத்திட்டு இருக்கானுங்க, லியோ தான் ஹிட் ஆயிடுச்சு. ஏடா அந்த லியோ ப்ரொடியூசரே ஒத்துக்கிறான்டா. லியோ டோட்டல் தியேட்டரிக்கல் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 160 கூட தாண்டலன்னு சொல்லிட்டாங்கடா. இன்னமும் என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்கறேன். இதுதான் உண்மை. ப்ரொடியூசர் மார்ட்டின் முடிச்சுட்டு இருக்காரு. இப்போ நம்ம அந்த அளவுக்கு பில்டப் கொடுத்துட்டோமே, இந்த மாதிரி என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க இன்னமும் கூலி நல்லா இல்ல, அது நல்ல. டேய் கூலி நல்ல படம். நாங்க ஓப்பனா எல்லா தேட்டர்லயும் நாங்க படம் பார்த்தோன்னா படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றத தெளிவா சொல்லிடுவோம். உண்மையாலே படம் நல்லா இருக்குங்க. அதாவது ரஜினி சார்கிட்ட நாங்க என்ன எதிர்பார்த்து போனோமோ அதை பக்காவா பண்ணிருக்காரு. 75 வயசுல இப்படி ஒருத்தர் நடிப்பானான்றது சாத்தியமே கிடையாது. ரஜினிகாந்த்ரா அவர் ஒரு கரிஷ்மா. அவரு நீ கொண்டாடுறீங்களே விஜய்ல யாரை பார்த்து வந்தாரு? எப்பவுமே தலைவன் சூப்பர் ஸ்டாரு எங்க அண்ணன் இந்த மாதிரி பேசி பேசி அவர் வளர்ந்து வந்தாருடா. நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? டே உங்கள மனசாட்சி இல்லையாடா? அது எப்போதுல இருந்துங்க, அப்ப அந்த காலத்துல இருந்து வச்சீங்களா நீங்க 80s சரி 90s சரி அப்போதுல இருந்து சரி ரஜினிகாந்த்ன்றது ஒரு என்ன சொல்றதுன்னா, நிறைய பேருக்கு அவர் படத்து மூலியமாவே அந்த படம் பார்த்தாலே அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு தன்னம்பிக்கை வந்துடும். அந்த மாதிரி அது மூஞ்சிடாது. உங்களை மாதிரி விடியாத மூஞ்சி கிடையாது, உங்களை பார்த்தாலே விடியாது. அந்த அளவுக்கு ஒரு மனுஷனை, அந்த மனுஷன் மேல எந்த அளவுக்கு ஒரு வன்மமா பேசிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தனும் கிண்டல் பண்ணி, எதுக்கு இதெல்லாம் ஒரு இந்த வயசுல ஏன் நடிச்சுங்கன்னு? ஏன் உங்களுக்கு பொறாமையா? நான் கேக்குறேன், உங்க ஹீரோவால நடிக்க முடியும்னு சொல்லி பொறாமையா? அந்த மாதிரி இன்னமும் இந்த மனுஷன் இப்படி சூப்பர் ஸ்டாரா இருக்கா, எப்படி எரியுதா? அப்படி ரொம்ப காண்டாச்சுன்னு வெஸ்ட் சாவுங்கடா போயிட்டு. இந்த பாண்டா கரடி பாருங்க, அவன் பாரு. ஐயோ ஏன்னா படம் இங்க பாருங்க, இந்த 3 குரங்கும் இந்த பாண்டாவும் நீங்க எழுதி வச்சுங்க. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா புகழ்ந்தானுங்க, படம் பயங்கரம். படம் ரிலீஸ் ஆன பிறகு இவங்க தான் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டு படம் சரியில்லை, இது சரி இந்த பண்ணிருக்கலாம், ஒரு மாதிரி நெக்கலா இவரு அப்படியே பெரிய புடுங்கிட்டாரு. இவரு இந்த பாண்டாக்கர் நடிச்ச படம் எடுத்து பாருங்களேன், ஒரு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் ஒரு டேஷ் இருக்கா, சும்மா பேசிட்டு இருக்கோம். அதுங்கெல்லாம் நீ எல்லாம் ரஜினியை பத்தி பேசுற. உங்களுக்கு என்னடா நீங்களா, யாரா நீங்களா? டே படம் ஆல்ரெடி இட்டுடா, இண்டஸ்ட்ரி இட்டுடா. டேய் இண்டஸ்ட்ரி இட்டு இன்னும் வெயிட் பண்ணுங்க. 5 to 6 daysல டோட்டல் கலெக்ஷன் லிஸ்ட் சன் பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ண போறாங்க. அப்ப தெரியும் உங்களுக்கு. அப்ப வைரஞ்சி சாவுங்கடா. அப்ப சொல்லுங்கடா ஃபேக் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு. ஃபேக் ரிப்போர்ட் சொல்லுங்க, அவங்க பக்காவா எடுத்து வைப்பாங்க ரிப்போர்ட்டை. எதை ஃபேக் ரிப்போர்ட் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் இந்த கம்பாரிசனே பண்ணக்கூடாது. இந்த படத்துக்கு விஜயும் ரஜினியும் ஒண்ணு கிடையாதுடா, தெரிஞ்சுங்க. முதல்ல ரஜினி நடிக்க தெரியும்டா, இவங்க நடிக்க தெரியாதுடா. ரஜினி ஏகப்பட்ட அவார்டு வாங்கிக்கிறா, பத்மபூஷன் அவரு. இவருக்கு ஒரு அவார்டு கொடுக்கலடா. இன்னும்
வெறும் விஜய் வசனம் வாங்கியிருக்காரு. விஜய் செவன் பண்ணல கொடுப்பான்டா. நீங்க யாரா கம்பேர் பண்ணி பேசுறீங்க? உச்ச நடிகர்ன்றீங்க. டே என்னைக்குமே ஒரே சூப்பர் ஸ்டார் அவர்தான்டா. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. சும்மா இஷ்டத்துக்கெல்லாம் வந்து தேவையில்லாத வதந்திக்கெல்லாம் பரப்பிட்டு இருக்காதீங்க. கூலி வந்து பயங்கர கலெக்ஷன் ஆயிடுச்சுங்க. நாங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம் 1000 கோடி தொடர்ந்து பார்த்தா இந்த மாதிரி வந்து விஷமிகளால வந்து தடுக்கப்படுதான் உண்மை. ஃபர்ஸ்ட் டே ரிவ்யூ தாங்க வந்து சிலர் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உள்ள வந்து படம் தேட்டரா போயிட்டு படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை ஆச்சு. நீங்க பார்த்துருப்பீங்க, ஏகப்பட்ட நெகட்டிவ் வந்துச்சு. ஆனா இரண்டாவது நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து பாசிட்டிவ் ரிவ்யூ தான். அது எல்லாரும் குடும்பமா பார்த்து கொண்டாடினாங்க அந்த படத்தை. இல்ல நான் அந்த யூடியூப் எல்லாம் பார்க்கும்போது மனசு கஷ்டமா இருக்குங்க. இது தப்பு. இது மிகப்பெரிய தப்பு. படம் நல்லா நாங்களே கழுவி ஊத்திருப்போங்க. படம் நல்லா நாங்களே சொல்லி படம் நல்லா இல்லைன்னு சொல்லியிருப்போம். ஆனா நல்லா இருக்கேன் நான் எப்படி என்னால போய் சொல்ல முடியும்? இது வரைக்கும் எங்க ரிவ்யூ நீங்க எல்லாம் எடுத்து பாருங்க. ஒரு படம் நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு நாங்க பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுப்போம். நல்லா இல்லைன்னு சொல்லிடுவோம். ஆனா இந்த படம் நல்லா தானே இருக்கு. இன்னும் போயிட்டு இருக்கு தியேட்டர்ல. இன்னமும் கிங் மேக்கர் அவரு, சூப்பர் ஸ்டார்ன்றவரு. அதனால தயவு செய்து நீங்க என்னதான் கதறி அதுதான் சரி. இந்த படம் ஹிட் ஆயிடுச்சுப்பா, கலெக்ஷன் ஆயிடுச்சு, உங்களால ஒரு டாஷம் புடுங்க முடியாது. சூப்பர் ஸ்டார் தான். அடுத்த படம் ஜெயிலரும் வரும், அதுவும் பயங்கரமான ஹிட் ஆகும். நீங்க வேணா பாருங்க. இதுக்கு என்ன பண்ணுங்க, இன்னும் 1 மாசம் 2 மாசம் கழிச்சு ஜெயிலருக்கு அப்படியே ப்ரொமோஷன் பண்ணி அப்புறம் ஜெயில் படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. இதெல்லாம் பண்ண போறீங்க? முட்டை வாங்கிக்கினே. இதெல்லாம் ஒரு பொழப்பா? இதெல்லாம்